அனைவரையும் டாக்டர் வருண் சிவ் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எந்தெந்த தொகுதி வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, யாருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட், திருப்பத்தூர். இதுல முதல் தொகுதியா வாணியம்பாடி அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா, இந்த வாணியம்பாடியில மொத்தம் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 7 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறது அனதர் ஒன் சான்சஸா இருக்கு. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவா 3 தடவை ஏடிஎம்கே சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு திருப்பியும் இந்த தடவை 4வது தடவையா போட்டியிடுறது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சான்சஸா இருக்குங்க. அதே போல இங்க டிஎம்கே சார்பா இந்த தடவை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து தான் ஆப்போனன்ட் போட்டியிடுறாங்க. போன தடவை ஆப்போனண்டா நின்ன கேண்டிடேட் இந்த தடவை நிக்காததும் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவா தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கான்ஸ்டியூன்ஸ்லயுமே நியர்பை ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டுலயே டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை ஒரு டஃப் காம்படிஷனா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சாலிடா கன்சிக்யூட்டிவ் எம்எல்ஏ செந்தில்குமார் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் இங்க கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. அடுத்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர் தொகுதி. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 5 எலெக்ஷன்ஸ்ல 3 தடவை டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 2 தடவை ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தடவை கன்சிக்யூட்டிவா ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ வில்வநாதன் அப்படின்றவர் தான் இந்த தடவையும் டிஎம்கே சார்பா நிக்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா டிஎம்கேக்கு இருக்குங்க. அதே போல போன தடவை ஆப்போனண்டா கேண்டிடேட்டா நின்னவர் இந்த தடவை நிக்காதது மிகப்பெரிய பின்னடைவா ஏடிஎம்கேக்கு தெரியுது. இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா புது கேண்டிடேட் நிக்கிறது மக்கள் எவ்வளவு தூரம் வரவேற்பாங்க அப்படின்றது அனதர் ஒன் கொஸ்டின் மார்க் தான். அதே போல போன தடவை சாலிடா 20,000 ஓட்டு வித்தியாசத்துல சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல நியர்பை 25,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறதும் அனதர் ஒன் டிராபேக்காகவும் தெரியுதுங்க. பட் என்னதான் இருந்தாலும் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்ச வில்வநாதன் அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இங்க மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இங்க இருக்கு. அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜோலார்பேட்டை. இந்த ஜோலார்பேட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 எலெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 2 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 1 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை ஜெயிச்ச டிஎம்கே கேண்டிடேட் சிட்டிங் எம்எல்ஏ இந்த தடவை நிக்காது டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியுது. அதே போல ஆப்போசிட் எம்எல்ஏவா கேசி வீரமணி அப்படின்றவரும் நியர்பை 88,000 ஓட்டுகள் பக்கமா வெற்றி பெற்று அவங்க 2வதா பொசிஷன் பிடிச்சாங்க. இந்த தடவையும் ஏடிஎம்கே சார்பில் கேசி வீரமணி அப்படின்றவர் தான் ஆப்போனன்ட் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. பட் சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே சார்பா இந்த தடவை நிக்காது டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன தடவை மார்ஜின் ஆஃப் விக்டரி நியர்பை 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் இந்த தொகுதியில டிஎம்கே ஆட்சி பிடிச்சாங்க. அதே போல நியர்பை ஒரு 5,000 ஓட்டு இந்த தொகுதியில இருந்து ரிமூவ் பண்ணிருக்கிறது இன்னி டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் சாலிட் ஸ்ட்ராங்கா கேசி வீரமணி அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்குள்ளான பிரகாசமான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகமா தெரியுது. அடுத்த தொகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதி. இந்த திருப்பத்தூர் தொகுதியில நியர்பை 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல 11 எலெக்ஷன் டிஎம்கே அண்ட் அலையன்சஸும், 2 எலெக்ஷன் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் வின் பண்ணி டிஎம்கே இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. அதே போல இங்க டிஎம்கே சார்பில் நல்ல தம்பி அப்படின்ற கேண்டிடேட் சிட்டிங் எம்எல்ஏவா 2 தடவை கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சு 3வது தடவையும் அவங்க நிக்கிறது இங்க டிஎம்கேக்கு மிகப்பெரிய பிரகாசமான வெற்றியா அமையுதுங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி நின்னாங்க. இந்த தடவை அமமுக சார்பில் ஞானசேகர் அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறது மக்கள் எவ்வளவு தூரம் வரவேற்பாங்க அப்படின்ற கணிப்பை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா தொகுதிக்கு தொகுதி அப்பப்ப ஆளை மாற்றும் போது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கு தான் சான்சஸ் அதிகமா வரப்போகுதுங்க. அதே மாதிரி ரொம்ப ஷாக்குன்னா போன தடவை நியர்பை 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ நல்ல தம்பி அப்படின்றவர். அதை பார்க்கும்போது எலக்டோரல் ஓட்டு நியர்பை ஒரு 10,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க சிட்டிங் எம்எல்ஏ நல்ல தம்பி நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. இந்த தடவையும் நல்ல தம்பி டிஎம்கே கேண்டிடேட் இங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பா இங்க தெரியுது. ஸோ இப்போ நீங்க இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 4 கான்ஸ்டியூன்சி இருக்கு. இந்த 4 கான்ஸ்டியூன்சில டிஎம்கே 2 சீட்டு சாலிடாகவும், ஏடிஎம்கே 1 சீட்டும், டியூவல்
சான்சஸாக ரொம்ப டஃப் காம்படிஷனாக ஒரு சீட்டும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தெரிவிங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டை பற்றி நம்ம மேலும் பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வரும்.